ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான தக்காளி மசியல் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இது இட்லி, தோசை, சாப்பாடுக்கு எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லாயிருக்கும். 10லேருந்து ஒரு 12 தக்காளி நல்லா கனிஞ்ச தக்காளியாக எடுத்துக்கோங்க. குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு 4 டேபிள் ஸ்பூன் போல் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சி வரட்டும். 3 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா கனிஞ்சதாக இருக்கணும். அப்போ தான் நல்லா கடையிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கடைய முடியலன்னா மிக்ஸி ஜாரில் கூட சேர்த்து குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் போல் புளி ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு 2 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். எண்ணெயிலே வரமிளகா சேர்த்தோம் அப்படின்னா கடையும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ சேர்த்தோம்னா தான் கடையிறப்ப கொஞ்சம் ஈஸியாக மசிஞ்சிரும். இப்போ தக்காளி நல்லா வேகட்டும். ஒரு 1/4 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா தக்காளி நல்லா வெந்திருக்கும். இந்த சமயத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பருப்பு மத்தில் லைட்டாக கடைஞ்சி எடுத்துக்கிட்டோன்னா சூப்பரான தக்காளி மசியல் ரெடி. இட்லி, தோசைக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.